படத்துல நான் வடிவேல் சாருக்கு காம்பினேட் பண்ணி தான் நிறைய சீன்ஸ் டப்பிங்கும் பேசியாச்சு. ஆனா ஃபுல்லாவே வாஷ் அவுட் கேட்பேன். ஐயே பாத்திரம் விளக்குற பொம்பளை நிப்ப அப்படின்னு எனக்கு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வர ஆர்டிஸ்ட் தான் அந்த கேரவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ராதிகா மேமா இருந்தாலும் சரி, சிம்ரன் மேம், ஜோதிகா மேம், இவங்க யாருமே நீங்க கேரவன்ல போய் குறைய பையன் பார்த்துட்டான். ஒரு 3 வாட்டி பார்த்தாரு, 3 வாட்டி சார் கட்டி பிடிச்சாரு, அதனால அவன் வந்து அப்படியே பேங்க் ஆகி நின்றுட்டான். சோ அவனுக்காகவே பண்ண படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே தளபதியை பார்க்கணுன்றது ஆசை. அதுக்கு அவனுக்கு வந்து பேர் கட் ஆகாது கண்டிப்பா. அதான் மெயின். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் நியூ சினிமா டிவி. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சீரியலா இருக்கட்டும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கலக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து டிஎன்ஏ பிரதர், வடக்குப்பட்டு ராமசாமி இந்த மாதிரி படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம ஜனநாயகம் படத்துலயுமே இவங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாங்க, ஸ்வீட் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் நம்ம ஷாலினி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய். ஸோ உங்களை பத்தி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. பிரீஃபா சொல்ற ஒருத்தர் இன்னும் பெரிய ஆளா இல்லை. என் பேர் ஷாலினி. நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 10 to 15 ஃபிலிம்ஸ் வந்து வில்லன் வைஃபோட கேரக்டரும், ஹீரோ ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டரா இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு கரியர். சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ பண்ணல. ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு நான் சீரியல் ஸ்டாப் பண்ணி. ஸோ கொஞ்சம் மூவியில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்றதுனால சீரியல்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருப்போம். நீங்க நிறைய ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க மேம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டேரக்டர் உங்களுக்கு ஓகே, இந்த டேரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு எந்த டேரக்டர் உங்களால சொல்ல முடியும்? அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எல்லா டேரக்டர்ஸுமே கம்ஃபர்டபுள் தான் மோஸ்ட்லி. என்னன்னா நான் சந்திரமுகி 2 பண்ணும்போது வாசு சார்லாம் எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கூட பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமா பயமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன், இன்ட்ரோ சீன் வந்து ஆக்சுவலாக ஆன் ஸ்க்ரீன்ல வரல. அந்த சீனு வடிவேல் சார் வர்றாரு. வடிவேல் சார் வந்து நான் தான் ராதிகா மேம்னு நினச்சிட்டு ஆர்த்தி எடுப்பாரு. ஸோ அந்த சீனை நான் வாக் பண்ணிட்டு வர சீன் வந்து நான் 2-3 டேக் போயிட்டா சரியா வரல. அவர் மனசுல இருந்தது நான் வரல. சார் வந்து எனக்கு நடிச்சு காமிச்சாரு. எனக்கு நீ இப்படி அப்படி நளினமா நடந்து வரணும். ஸோ வாசு சாரே வந்து இப்போ ஒரு நாள ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான். எனக்குலாம் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த இதுலேருந்தே வந்து எல்லாருமே மோஸ்ட்லி எல்லா டேரக்டர்ஸுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் வடக்குப்பட்டு ராமசாமி பண்ணியிருந்தேன். அதில் என் டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக வந்து நான் அதில் கமிட் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு 3 days ஷூட் தான் மேம் இருக்கும் அப்படின்னாரு. பட் உங்கள் சீன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் நடிச்சதே ஒரு டோட்டலி ஒரு 5 to 6 days தான். அதில் ஒரு சீன் கூட கட் பண்ணாமல் அத்தனை சீனுமே எனக்கு அந்த மூவியில் தான் இருக்குது. ரீசெண்டாக அதாவது கம்மிங் வீக் வந்து ரிலீஸ் ஆக போகுது குற்றம் புதிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அதில் ஒரு 3 days தான் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி அந்த டேரக்டரோட கேரக்டர் இவ்வளோ இயர்ஸில் எனக்கு அந்த டேரக்டரோட கேரக்டர் பேசுகிற விதம், ஆர்டிஸ்ட் கிட்ட கேரக்டர் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் கொடுக்குற மரியாதை ரொம்ப நான் பார்த்து வியந்து போயிட்டேன். சில இடத்துல யோசிப்பேன், என்ன டேரக்டர்ஸ்லாம் இப்பெல்லாம் கொடுத்துருவாங்களான்னு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேரக்டர் அவர். ரோஹா ஆம்ஸ்ட்ராங் சாரோட பேர். இந்த வீக் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். ஹீரோட அம்மாவை பண்ணியிருக்கேன். ஓ வாவ், சூப்பர் மேம். சமீபத்தில் நீங்கள் நிறைய மதர் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கலாம், இந்த ரோல் பண்ணால், இந்த கேரக்டர் பண்ணால் எனக்கு வாவ், எனக்கு சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசையான ரோல் சொல்லாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேம். ஆக்சுவலாக எனக்கு வில்லி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். வில்லியில வந்து இந்த வாயில வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 ஆம்பளைங்களை தூக்கி போட்டு அடிக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு சீன் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் எனக்கு கிடைக்கல. மேபி என்னோட ஃபேஸ் வேல்யூ கூட சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ரகடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. நானே ஃபர்ஸ்ட் ஷாலினி மேம் இன்டர்வியூ பண்ணா I was like, ஐயோ அவங்களா கொஞ்சம் ரகடா இருப்பாங்களே அப்படி. நான் நார்மலா அப்படி இல்லைங்க, நார்மலா சாஃப்ட் தான். ஆனா எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணும். ஒண்ணு வந்து நெகட்டிவா இருந்தா நம்ம மக்கள் இதுல சீக்கிரம் ரீச் ஆயிடலாம், இல்லைன்னா காமெடியா போகணும். காமெடி அவ்வளவு வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு, என்ன பொறுத்தவரைக்கும் என் ஃபேஸ் இதுக்கு. ஸோ எனக்கு ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் ஃபார் அ நெகட்டிவ். எனக்கு நடிக்கணும் ரொம்ப ஆசை. இன்னும் எனக்கு அது கிடைக்கல. நிறைய வில்லனுக்கு ஆக்சுவலாக என்னன்னா பிரகாஷ் ராஜ் சார் தவிர மற்றபடி எல்லா வில்லனுக்கும் மோஸ்ட்லி நான் பேரா பண்ணிட்டேன். வாவ், சூப்பர் மேம், சூப்பர். ஆனால் நிஜமானே நீங்க இந்த வில்லி கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஃபேஸ் கட்டுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து சேரல இந்த டேரக்டருக்கும். இன்னும் அந்த மாதிரி முரட்டு வில்லி அந்த சோனா சொல்லுவாங்க இருப்பாங்களே, இந்த விக்ரம் சார் படத்துல அவங்க சொல்லுவாங்களே, சோனா யாரோ சொல்லுவாங்க, என்ன கேரக்டர், சொர்ணாக்கா கேரக்டர் மாதிரி பண்ணும் டேய் அப்படின்ட்டு அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் மேம். ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாகவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையுமே சீரியலுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாகவே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் லைக் ஆக்டிங்கே தெரியாமல் டக்குன்னு வாய்ப்பு நிறைய கிடைக்குது. ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர்ஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏறி வந்திருக்கேன் இந்த ஃபீல்டில். அவங்கெல்லாம் வந்து இந்த இதில் வந்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. நம்ம வடிகரசி அம்மா சொன்ன மாதிரி தாங்க, அவங்களாம் போனாங்க ஒரு 10-15 டேக் போகுது. அது டேரக்டர்ஸ் தெரியணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ நாங்களாம் போனால் ஒரு டேக் 2 டேக் மேக்ஸிமம் 2 டேக் தான், அதிலே முடிச்சுட்டு வந்துடுவோம்.
அவங்கலாம் வந்து 10 டேக் வாங்குறாங்க, இருந்தாலுமே அவங்கள கூப்பிட்றாங்க. என்ன ரீசன் எனக்கு கரெக்டாக தெரியல. வடிவகரசி அம்மா சொன்னது தான், எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சான்சஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட வே ஆஃப் வர்றது அது. நாங்கள் வந்து இப்படி வந்துட்டு இருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் பை. பட் இது கரெக்டான ரூட் தான் நான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க ரூட் வந்து அது, இப்போ என்னோட ரூட்டிங் இந்த ரூட்ல போயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கேரவன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பேசிக்காக? இல்லை, ஆக்சுவலி எனக்கு கேரவன் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு கேரவனில் இருக்கிறது பிடிக்காது. வெளியில ஆமா, நான் இருக்க மாட்டேன். நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதோட சரி. அதுக்கப்புறம் வெளியில சேர் போட்டு எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த காத்தோட்டமா எல்லாரையும் பார்த்து நம்ம சினிமால என்ன நடக்குது, அவங்க என்னெல்லாம், ஆக்சுவலி ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். நீங்க கேரவன்ல இருந்தா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்க. நம்ம சினிமாவில் நடக்கிறாங்க கலாட்டாஸ், குட்டி குட்டி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் கேரவனில் மோஸ்ட்லி இருக்க மாட்டேன். கேரவன் கொடுப்பாங்க, காஸ்டியூம்ஸ் போடுறதுக்கு மட்டும் தான் போவேன். அப்புறம் இல்லைன்னா ரொம்ப வெயிலாக இருந்தால் லஞ்ச் சாப்பிட உள்ள போவேன். இல்லைனாலும் லஞ்ச் கூட நான் வெளில சாப்பிட்டுருவேன். ஏன்னா வெளியில வந்து மீன் டைம்ல ரீல்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வாங்க சார் பண்ணலாம். ஜிபி முத்து கூட பண்ணது கூட இப்போ மில்லியன் வியூஸ் போச்சு. அது மாதிரி எல்லாரும் மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் ரீல்ஸ் போட்டுருவேன். அப்புறம் வெளியில இருந்து அவங்களோட நான் மிங்கிள் ஆவேன், பேசுவேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் இதுவாகும். அப்படிதான் வந்து நிறைய மூவிஸ் கூட நமக்கு சான்சஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம உள்ளே இருந்தா யார்ட்டி பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி நான் கேரவன் எனக்கு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வர ஆர்டிஸ்ட் தான் அந்த கேரவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ராதிகா மேமா இருந்தாலும் சரி, சிம்ரன் மேம், ஜோதிகா மேம், இவங்க யாருமே நீங்க கேரவன்ல போய் உட்காரவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க ஷார்ட்டு அப்புறம் அங்கேயே தான் ஃபேன் வச்சுட்டு அந்த இடத்துல தான் இருப்பாங்க. பிரேக்குன்னு சொன்னா மட்டும்தான் கேரவனுக்கு போவாங்க. இப்ப இருக்கிற புதுசா வராங்களா ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் மட்டும்தான் ஷார்ட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லைங்க. ராதிகா மேம்லாம் நிறைய ஒரு படத்துக்கு நான் அவங்களோட ஷூட் போயிருக்கும் போது அந்த 4 பெட்ஷீட்லாம் வச்சு கூட, அதாவது ஸ்பாட்டுக்கும் கேரவன் கொஞ்சம் தூரமா இருக்கும். மலைக்குள்ள இல்ல காட்டுக்குள்ள ஷூட் போகும்போது கொஞ்சம் கேரவன் வர வழி வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். கோவை சரலா மேம் அவங்களோட பேய் மாமான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது வந்து கேரவன் எங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அந்த இதுல தான் வந்து 4 பெட்ஷீட் வச்சு அப்படியே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்கலாம் அந்த பந்தாவே ஆட்டிடியூடே கிடையாது. இப்போ வர ரீசெண்டா வரவங்களுக்குலாம் தான் அந்த கேரவன் இருந்தா தான் இது கொடை பிடிச்சா இது பெரிய ஆர்டிஸ்ட் யாருக்குமே இல்லைங்க. நான் பார்த்த விதத்துல மற்ற மேபி ராங்கா இருக்குமான்னு தெரியல என்னோட விஷயம். பட் நான் பார்த்த விதத்துல நம்ம மூவிஸ்ல யாருமே அந்த இது பண்ணல. காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்காக மட்டும் கொஞ்சம் வெயில் ரொம்ப முடியல படுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் கேரவன் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க அவுட்டோர் ஷூட் போனா எல்லா ஆர்டிஸ்டுமே வெளியில தான் ரொம்ப டைம் பண்ணுவாங்க. நம்ம சென்னைக்குள்ளனா எல்லாரும் வந்து போட்டோஸ் எடுப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் அவங்க கேரவனுக்குள்ள போய் இதுவாயிடுவாங்க. நீங்க வந்து அவுட்டோர் ஷூட்ஸ் போனா அவங்களுக்கு இன்சிடா போயிடுவோம். நம்ம கிராமத்துக்குள்ளேயோ இல்ல காட்டுக்குள்ளேயோ ஷூட் போயிடுவோம். அதனால அந்த கேரவன் ப்ராப்ளம் இருக்காது. இருக்கும் ஆனா கேரவன், ஆனா நாங்க யாரும் அங்க போக மாட்டோம். எல்லாம் வெளியில உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம், என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா என்ன நடந்திருக்கு? நிறைய இடத்துல நடந்திருக்கு. நான் அந்த 10 வருஷத்துல நிறைய சீன்ஸ் இருக்கு. பர்டிகுலர் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு மூவி பண்ணேன், அருள்நிதி சார் படம் வந்து. அது வந்து டேரக்டர் பிரபு ஜெயராமன் சார் படம். அதில் ஆல்ரெடி நான் ஆடிஷன் கொடுத்துருந்தேன், திருநெல்வேலி பாஷை பேசணும். ஸோ வந்து மேபி அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வேற ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்திருக்காங்க ஒரு 2 days. அப்புறம் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி 3rd டைம் நம்மளே போய் திருப்பி அந்த படம் ஃபுல்லாக நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு மறக்க முடியும். ஏன்னா எனக்கு வரல, போச்சு, முடிஞ்சிச்சு, அந்த படம் நமக்கு இல்லை அப்படின்னு ஆயினதுக்கு அப்புறமா 4 days அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துருக்காங்க. எடுத்தும் டேரக்டருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகல. ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நான் போய் திருப்பி ரீஷூட் ஆச்சு என்னோடது. உங்களோட போர்ஷன் திருப்பி ரீஷூட் பண்ணாங்க. நான் அதில் வந்து ஒரு 20 days நடிச்சிருக்கேன். மை டியர் சிஸ்டர்னு மூவி, அருள்நிதி சாரோட மூவி. அந்த திருநெல்வேலி பாஷை மாதிரி எல்லாம் ஃபுல்லாவே போட்டு நடிச்சிருக்கேன். ராகுல் தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம தலைவா படத்துல வந்து உப்மா பத்தி பேசுவாரு, அவருக்கு பேர் அதுல நான் செகண்ட் வைஃப். ஆனா ஃபர்ஸ்ட் வைஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க, செகண்ட் வைஃப். அந்த கேரக்டர் தானே. ஒயிட் ஹேர் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா, ஆமா ஒயிட் ஹேர் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபுல் கதையும் இருப்போம், நம்ம ஃபுல் படத்துலயும் இருப்போம், டிராவல் ஆகுற மாதிரி. சோ உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, சோ நீங்க பண்ணீங்க. ஓகே. அந்த திருநெல்வேலி பாஷை பேசி கொஞ்சம் நடிச்சது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. பட் ஓகே தான். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு பர்டிகுலர் ஃபேவரட் டேரக்டர் இருப்பாங்க. ஸோ எந்த டேரக்டரோட டைரக்ஷன்ல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? அப்படி பார்த்தா எல்லா டேரக்டர்ஸோடையும் நடிக்கணும் அப்படின்னு ஆசைதான். கே எஸ் ரவிக்குமார் சார் படத்துல நடிக்கணும் ஆசை. பட் அவருக்கு பேரா நான் படம் பண்ணிட்டேன், அதனால ஓகே. இப்போ ரீசெண்டாக ஹெச்வினர் சார் கூடயும் பண்ணியாச்சு அந்த டேரக்ஷன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு பாண்டியராஜ் சார் டைரக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஃபுல்லாக அந்த ஹோம்லி சப்ஜெக்டாக எடுப்பாரு. ரீசெண்டாக கூட தலைவன் அந்த ஒரு கேரக்டர் கிடைச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு கிடைக்கல. நான் வந்து ஆனால் பட் ஆடிஷன்ஸ் எல்லாம் போனேன். ஆடிஷன்ஸ் போல பிக்ஸ் கொடுக்க போனேன். சார் வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் ரீச் ஆச்சான்னு தெரியல எனக்கு. சில படத்துல அப்படிதான் என்ன ஆயிடுதுன்னா வெளியில நின்றுது பிக்ஸ். அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குது.
சாரை வரைக்கும் மீட் பண்ண போனா மேபி ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்குமோ என்னமோ கிடைக்கல. எல்லா டேரக்டரும் நடிக்க ஆசை தான். பட் முக்கியமா வந்து எனக்கு பாண்டியராஜ் படத்துல அந்த மாதிரி நடிக்கணும் ஆசை. அவர் எடுக்கிற படம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால ஸோ பொதுவாக வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டா கண்டிப்பாக நம்ம ஒரு ஆக்டர் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நிறைய பேர் வருவாங்க, யங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது, எங்கே போய் பார்க்கணும், யாரை மீட் பண்ணணும், எப்படி சான்ஸ் கிடைக்கும் என்னன்னே தெரியாமல் சென்னை வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நான் 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்தாலும் நான் இன்னுமே ஓப்பன் ஆடிஷன் என் பிக்ஸ் எடுத்து ஒரு புது கம்பெனிக்கு நான் போய் அந்த இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நம்ம இவ்வளோ சீனியராக இருக்கோம், ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ண ஒவ்வொரு மூவி இதுக்கும் நான் போய் பிக்ஸ் இன்னைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேங்க. அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். எங்க ஒரு டீ கடையில் நின்றாலே அங்கே நிறைய பேர் நிற்பாங்க, இங்கெல்லாம் ஆடிஷன் போகுது, இங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ எங்களை மாதிரி லேடிஸ்க்கு தான் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். பட் பாய்ஸ்க்கு வந்து இது கிடைச்சிடும். அவங்க தெரிஞ்சவங்க மூலியமா எங்களுக்கு வந்து அந்த சேரும், இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துருக்கு, இது ஓகே நல்லா இருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நம்ம லெவல் கொஞ்சம் ஆனாலும் ஒவ்வொரு ஆஃபீஸை போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற நான் என்னோட இதில் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இல்லை நம்ம வந்து பண்ணிட்டோம், இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணிட்டோம், நம்ம இனிமேலும் போகக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, போய் அப்ரோச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். போறதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளோட தேவைக்கு நம்ம போய் கேட்கணும், சார் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு நடிக்க தெரியுமா, எங்களுக்கு நடிக்க தெரியும், டைலாக்ஸ் கொடுங்க சார், நான் நடிச்சு காமிக்கிறேன், நீங்க கம்ஃபர்டபுள் தான் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அதனால நான் என்ன நினைக்கிறேன், ஒரு ஆஃபீஸ் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போய் கேளுங்க, கதவை தட்டுங்கிறேன். நான்லாம் போய் எல்லா கதவும் தட்டுறேன், தட்டி நான் இருக்கேன் சார் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நிறைய எனக்கு படம் வாய்ப்பு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அந்த ஏதோ லிங்க் மூலியமா கிடைச்சதை விட நான் போய் கேட்க அப்ரோச் பண்றேன். எனக்கு வடக்குப்பட்டு ராமசாமில நான் போய் அப்ரோச் பண்ணேன், எனக்கு தெரியாது, அங்கே ஆடிஷன் போகுதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் அப்ரோச் பண்ண உடனே அடுத்த நாளே எனக்கு கால் வந்துருச்சு. அந்த ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணோம், அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஒரு டைலாக் கொடுத்து பண்ண சொல்றாங்கன்னா அது ஓகே சாட்டிஸ்ஃபைட்னா அடுத்த நாளே கூப்பிட்டுறாங்க. அது சந்திரமுகி 2க்கு எனக்கு அப்படிதான் கிடைச்சது. நான் அப்ரோச் பண்ணேன், அவங்களுக்கு என்ன தெரியாது, நான் அப்ரோச் பண்ணேன் சார். அப்போ சார் கேட்டாரு, அது வேலைக்காரி கேரக்டர்மா, உங்களால பண்ண முடியுமா, நீங்க ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கே சார். அதெல்லாம் இல்லை, என்ன இது மட்டும் பண்ண மாட்டேன் சார், கிளாமர் மட்டும், மற்றபடி நீங்க கேள்வி கேரக்டர், பிச்சை எடுக்கிற ரோட்ல பிச்சைக்காரி பைத்தியக்காரியை கொடுத்தா கூட பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு பண்ணாங்க. அதனால நம்ம போய் அப்ரோச் பண்றதுல தப்பே கிடையாது. இன்னைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்துட்டு போறேன். நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனா வாட்ஸ்அப் ஃபுல்லா பிளாக் ஆகிடும், நம்ம போட்டோஸை மறந்துடுறேன். எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோவாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் காப்பியா எடுத்துட்டு போங்க, போய் கொடுங்க. கண்டிப்பா 10 ஆஃபீஸ் போனா ஒரு 2 ஆஃபீஸ் தான் நம்ம கூப்பிடுவாங்கல்ல, அதுதான். ஸோ நீங்கள் ஃபிலிம்ஸில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க மேம். ஸோ பர்டிகுலராக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வா நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹிட் ஆயிரும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது சில பல காரணங்கள்னால எடிட்டிங்கில் கட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி மேம் இருக்கும்? நிறைய படத்துல ஆயிருக்கு அப்படி. அது ரீசெண்டாக ஆனது வந்து சந்திரமுகி 2ல தான். ஆக்சுவலாக ஒரு 20 days நடிச்சிருக்கேன் அந்த படத்துல. நான் வடிவேல் சாருக்கு காம்ப்ளீட் பண்ணி தான் நிறைய சீன்ஸ் டப்பிங்கும் பேசியாச்சு. ஆனால் ஃபுல்லாகவே வாஷ் அவுட். அதில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி கேரக்டரே இருக்காது படத்தில், ஆன் ஸ்க்ரீனில் இல்லை. நான் வரும் நிறைய சீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேமிலியை ஒரு 15 பேரை கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்காந்துருக்கேன். படத்தில் ஒரு சீன்லேயும் நான் இல்லை, ஒரு சீன்லேயும் நான் இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் வீட்டில் எல்லாம் கேட்டேன், என்ன இவ்வளோ 20 நாள் படியே மைசூரில் நடிச்சு ஹைதராபாத் போனால் என்ன ஒரு சீன்லேயும் காணோம் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம் கொடுத்தது. ஆக்சுவலாக வடிவேல் சார் கூட காம்ப்ளீட் ஆகி அவர் டப்பிங் எனக்கு இதெல்லாம் டைலாக்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் இல்லைன்னு இருக்கும்போது எனக்கு அது ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு. இப்போ அதை நடிச்சிருந்துட்டு நான் சொல்றேன், ஆனால் யாருக்குமே தெரியாது. நான் வடிவேல் சார் கூட நடிச்சிருக்கேன், அவர் எனக்கு என்ன பின்னாடி வந்து நான் இது பண்ணி இது பண்ணுவாரு, அது எதுவுமே வரலையே, வந்துதான் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கோம் என்னமோ. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட் இது, நிறைய அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய பேனர்ல லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சு நம்ம வடிவேல் சாருக்கு கூட நடிக்கிறோம். அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் போற ஸ்டெப்ல இருந்தது. ஆனா சீன் வரல. சந்திரமுகி 2ல நீங்க வடிவேல் சாரோட ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. இல்லை, நல்ல கோஆர்டிஸ்ட் வந்து சொல்லுவார், நீங்கள் எனக்கு சொல்லி கம்பேர்மா நீ இப்படி வரும். ஆக்சுவலாக நல்லினமாக நான் வந்து ஒரு மாதிரி வரணும், ஃபெமினிஸ்டாக ஒரு மாதிரி வரணும், வரமா நான் உன்னை இப்படி கேட்பேன், ஐயா பாத்திரம் விளக்குற பொம்பளை நிப்பேன் அப்படின்னுவாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு சொல்லுவார், நான் இப்படி பண்ணும்போது நீ இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணு அப்படிலாம். அதெல்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காரு வடிவேல் சார். அவர் நல்ல காமெடி வேற இல்லை, அடிக்கடிக்கு அங்கேயே காமெடி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மீம்ஸ்லேயே வந்திருக்கும் சந்திரமுகி 2ல ஷேர் பண்ணுற காமெடி, அதெல்லாம் நல்லா பண்ணுவார். அது ஜாலியாக இருக்கும். நான் தான் சொல்றேனே, செம்ம ஜாலியா போகும் சினிமான்றது. மூவிஸை விட எனக்கு சினிமால ரொம்ப ஜாலியா இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம போகும். சீரியலை விட மூவிஸ் வந்து ரொம்ப ஜாலியா போகும், ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை. நம்ம எதுவுமே ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாது, நல்லா ஜாலியா பண்ணலாம். எல்லாமே செட்டில் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லா காமெடிஸ் போயிட்டு இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஃபேமிலி மாதிரி ஆயிடுவோம். ஒரு சீரியல்ஸ்ல அப்படி ஆவாங்க. பட் இது என்னன்னா, நாங்க வந்து எங்க வீடு எங்க குடும்பம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஊருக்கு போய் நாங்க தனியா வந்து ஒரு 20 நாள் இருக்கோம். அப்புறம் இப்போ எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. அதனால நல்லா இதுவாக தான் போகும் எனக்கு.
பொதுவா நீங்க அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காம இருக்கும். ஸோ நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க? இல்ல ஆக்சுவலா அவுட்டோர் ஷூட்ஸ் போகும்போது சூப்பரா இருக்கும் ஃபுட்டு. அதெல்லாம் என்னன்னா, ஒண்ணு வந்து நம்ம பெரிய ப்ரொடக்ஷன்ல போகும்போது அப்படியே ப்ரொடக்ஷன் வந்து இறங்குதா, நீங்க 6 மணிக்கெல்லாம் தோசைக்கல் வச்சிருவாங்க. நம்ம சூரி சார்ல இருந்து எல்லாரும் வந்து அவங்களே போடுவாங்க. மாஸ்டர் வந்து போடுவாரு. லார்ட் மாஸ்டர் இருக்கும்போது முட்டை தோசை அது இதெல்லாம் அவங்களே பண்ணி நம்மளாம் சுட 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 சாப்பிடலாம். ப்ரொடக்ஷன் வந்து பெரிய பேனர்ல. சின்ன பேனர்னு வரும்போது அங்க இருக்கிற குறிப்பிட்ட ஒரு குட்டி மெஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபுட்டு கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மேபி நீங்க சொல்ற மாதிரி இந்த அவுட் ஃபுட் சிப்ஸ் பிஸ்கெட் அதெல்லாம் தான் மிஸ் ஆகும். அதுவே ஈவினிங் வந்து ப்ரொடக்ஷன்ல கொடுத்துருவாங்க. அவன் வேலையை அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் இல்லாத டீம்ல போகும்போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை மாட்டுவோம். ஓகே ஓகே ஓகே. அப்படி எதுவும் வந்ததில்லை இது வரைக்கும். சில சின்ன பட்ஜெட் மூவி இருக்கும் இல்லையா, அதுல போகும். ஆனா பட் அதுலயுமே வந்து என்னன்னா, இப்படி வெரைட்டிஸ் நிறைய ஃபுட்ஸ் இருக்காது. ஆனா இப்போ வந்து சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், பொரியல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பெரிய பேனர் போகும்போது நான்வெஜ் 3 ஐட்டம் வரும். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான். மற்றபடி நல்லதா இருக்கும் அவுட்டோர் ஃபுட்டு. இப்போதைக்கு மக்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட்டிங்ல இருக்க ஒரு பெரிய படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. எந்த படத்தை பத்தி கேக்குறீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க தளபதி கூட நடிச்சிருக்கீங்க அப்படின்றது ஒரு ஆமா ஆமா. ஆக்சுவலா வந்து அது ஒரு எனக்கு ஒரு இதுதான் பிளெஸிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா சார் கூட வந்து லாஸ்ட் மூவிங் சார் சொல்றாரு. பட் உண்மையா போய் நமக்கு தெரியல. பட் என் பையன், அதாவது என் கடைசி பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் நம்ம தளபதி. அதனால என்னன்னா, இல்ல மம்மி என்ன கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாரை பார்க்கணும். மற்றபடி நார்மலா போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. இப்போ நான் இப்போ ஷூட் போறேன்னா அவன் கூட வந்துருவான் அப்படின்றதுனால நான் சரி சரி நான் உனக்கு என்ன கேரக்டர்னு கூட கேட்கல. நான் சார் கூட காம்பினேஷன் நான் எதுவுமே கேட்கல. பட் காட் இதுல வந்து எனக்கு சார் காம்பினேஷன் தான் ஷார்ட் வந்தது. என் பையன் பார்த்துட்டான். ஒரு 3 வாட்டி பார்த்தாரு. 3 வாட்டி சார் கட்டி பிடிச்சாரு. அதனால அவன் வந்து அப்படியே பேங்க் ஆகி நின்றுட்டான். சோ அவனுக்காகவே பண்ண படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே தளபதியை பார்க்கணுன்றது ஆசை. அதுக்கு அவனுக்கு வந்து பேராசை அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் சின்னதா இருக்கும், அவனுக்கு பேராசை தளபதியை பார்க்கணுன்றதுனால அவனுக்காகவும் சேர்ந்து எனக்காகவும். நான் விஜய் சார் பார்த்துருக்கேன். அவளே 2-3 படம் பண்ணியிருக்கேன் நான் சார் கூட. பட் வந்து இவ்வளோ க்ளோஸாக நடிச்சதில்ல. பிகில் கூட பண்ணேன் நான். ஆனால் இவ்வளோ க்ளோஸ் செட்டிங்ஸ்லாம் நான் அவர் கூட நடிச்சதில்ல. இந்த படத்துல கொஞ்சம் ஜனநாயகத்துல க்ளோஸாக பண்ணியிருக்கேன். சீனும் கட் ஆகாது கண்டிப்பா. அதான் மெயினா சீன் கட்டாம இருக்கிறதால மெயினா வரும். நம்ம ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது நான் இருக்கணும். அதனால அது முக்கியமான சீன் அது. சூப்பர் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஜனநாயகன் படத்துல நாம கண்டிப்பா பாக்குறோம். பொதுவா தமிழ் சீரியல்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸை விட நிறைய அதர் ஸ்டேட்ல இருந்து லைக் தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து நம்ம தமிழ் சீரியல்ல போடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல அவ்வளவு பெண்கள் இல்லையா, இல்ல அந்த அளவுக்கு யாருமே ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு வேலிடா இல்லையா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கேள்வி. வந்து ஆக்சுவலா வந்து நான் சின்னத்திரை இதுக்கு போயிருந்தேன் இல்லையா, எலெக்ஷன் போகும்போது என்கிட்ட வந்து சேனல்ஸ்ல கேட்கும்போது நான் கேட்ட ஒரே இது விஷயம் தான், ஏன் வந்து நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கேரளால இருந்து எடுக்கிறீங்க, தெலுங்குல இருந்து எடுக்கிறீங்க, நார்த்ல இருந்து எடுக்கிறீங்க, அங்கிருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு இங்க ரூம் போட்டு இவ்வளோத்தையும் பண்ணி அவங்களுக்கு நீங்க பண்றீங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு வேல்யூ இல்லையா? பிகாஸ் நான் வந்து பேசிக்லி ஃப்ரம் கேரளா தான். ஸோ நான் என்ன சொல்றேன், நான் அவங்க கிட்ட எல்லாம் நான் கேரளாக்கு போயிடுறேன், நீங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டு வரவே வர வச்சு எனக்கு ரூம் போட்டு கொடுத்து எனக்கு சாப்பாடு போடும். நான் இங்க இருக்கனால உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்க ஏன் எங்களுக்கு நடிக்க தெரியாதா? எங்ககிட்ட காஸ்டியூம்ஸ் இல்லையா? நாங்க போடுறோம், நாங்க ஜுவல்ஸ் போடுறோம், நாங்க எங்களோட மேக்கப் அவங்கள விட நான் நிறைய இப்போ வர சீரியல்ஸ்லாம் பாக்குறேன், ஒரே பிளவுஸ் போட்டு 4 சாரி சேஞ்ச் பண்றாங்க. நாங்களாம் அவ்வளோ பண்ணதே கிடையாது. என் சைட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயே சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே வந்து இருக்கோம்னா ஏன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதனால தான் இப்போ எங்க பரத் எங்க தலைவர் வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நான் வச்ச முதல் குறிக்கோள் அதுதான். வேண்டுகோள், குறிக்கோள் இல்லை, வேண்டுகோள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கும் வேணும், கண்டிப்பா வந்து எங்களுக்கும் வாய்ப்பு வேணும், நாங்களும் பண்ணுவோம். நாங்க நடிக்க சரியில்லையா, இல்லை உங்க காஸ்டியூம் சரியா போடலையா, அவங்க டைமுக்கு வரலையா, அப்போ நீங்க எங்களை வந்து எடுத்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நாங்களும் நடிக்க தயாரா தான் இருக்கோம். நாங்களும் நைட்டு 11 மணி வரைக்கும் நடிக்கிறோம், ஏன் எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க? அப்படின்றது வந்து என்ன மாதிரி நிறைய பேர் எங்களோட சின்னத்திரை டீம்லயும் நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. எங்களுக்கு அந்த ஆன்சர் இது வரைக்கும் கிடைக்கல. ஏன் வந்து தெலுங்கு நம்ம கேரளாக்கு நீங்க போய் பாருங்க, நம்ம தமிழ்ல இருந்து ஒருத்தர் கூட நீங்க எடுக்க மாட்டோம். கண்டிப்பா மேம். நாங்க வந்து எனக்கு தெரியும், ஆனா அவங்களாம் இல்ல நாங்க வந்து அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். தமிழ் நாட்டுல இருந்து வரவங்களை யாரையுமே நீங்க மலையாளம் சீரியல்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க. தெலுங்குல பத்தி எனக்கு தெரியல, பட் மலையாளம் சீரியல் எடுக்கலாம். ஆனா மலையாளத்துல இருக்கிற ஆன்டிஸ், அதாவது அம்மா கேரக்டரா இருந்தாலும் சரி, ஹீரோயினியா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே வந்து மலையாளத்துல இருந்து எடுக்கிறாங்க, பெங்களூர்ல இருந்து எடுக்கிறாங்க, ஹைதராபாத்ல இருந்து எடுக்கிறாங்க, கல்கட்டால இருந்து எல்லாம் வருது. அந்த பொடி ஏபிசி தான் சொல்லுது டைலாக்ஸ் டைம்ல. சீரியஸா சொல்றேன், ஒரு பக்க டைலாக்லாம் நாங்களாம் கொடுத்தா அப்படியே பேசுவோம். அவங்க வந்து சுத்தமா அவங்க ப்ராம்ப்டிங் கொடுத்தா கூட ஏபிசிடி அந்த மாதிரி தான் சொல்லுது. அந்த பொண்ணு தெரியலன்னா ஒரு அழகா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பொண்ணுங்க அழகு இல்லையா? யார் சொல்றா? நீங்க வந்து பாருங்க, நீங்க அவுட் ஆஃப் நீங்க இந்தியா விட்டு தாண்டுங்க, தமிழ்நாடு பொண்ணுங்களுக்கு தான் அழகு ஜாஸ்தி. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களே எடுத்துக்க மாட்டோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸா. இந்த வாட்டி நாங்க போய் பேசும்போது இன்னும் பரத் சார் நாங்க யாரும் மீட் பண்ண போல ஆஃப்டர் எலெக்ஷன். கண்டிப்பா இதுக்கு வேண்டுகோளை கண்டிப்பா வைப்போம் நாங்க எல்லாரும் சேர்ந்து.
இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபெமிலியரா அவர் பேர் என்ன, திவாகர் சார், வாட்டர்மெலன் சொல்லிட்டு, எதுக்கு அவரெல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுறீங்களே தெரியல. ஆக்சுவலாக நான் ப்ரெஸ்ஸுக்கு தான் இதோ வேண்டுகோளை வைக்கணும். ஒரு திறமை இருக்கிறவங்கள, நடிக்க தெரிஞ்சவங்கள நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக்குனா பரவாயில்ல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட இதை ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி 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 அவன் என்னமோ பெரிய ஒரு நடிகனை மாதிரியும். ஏன் சார், சுப்பியை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அவர் வந்து சூரிய சார்லாம் எவ்வளோ லோ ஸ்டேஜ் அதை அப்படியே சொல்றாரு. நான் 500 ரூபாய் கூட நடிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான ஆக்டர். அவர் இப்போ நடிக்கிற படங்களும் எவ்வளோ நல்லா. அவரை போய் அவர் சொல்றாரு. இவருக்கு நான் இவரோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்க, இன்ஸ்டாகிராம் இது பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மூஞ்சியை பார்த்துல எனக்கு கட்டுப்பாகுது. நேரில் இன்னி வரைக்கும் பார்க்கல, நான் பார்த்தா 4 கேள்வி கேட்க தான் செய்வேன். அங்கே மீடியா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி. நடிப்புன்றது ஒண்ணுமே தெரியல. அவர் நடிச்சு காமிக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன், ஒன்றும் கூட நடிக்கவே தெரியலங்க. அந்த ஆளை போய் நீங்க பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரோல் பண்ணி 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 பெரிய ஆளாக்கி இப்ப அந்த ஆள் இருக்கிற இடமும் தெரியல. அதுவும் உங்களாலதான் வச்சுக்கோங்க. திறமை இருக்கிறவங்கள கொஞ்சம் தயவுசெய்து நீங்க இந்த மாதிரி பெரிய ஆளா ஆக்குங்க. அப்பதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை தயவு செய்து பண்ணாதீங்க. அவர் ஒரு டாக்டர்னு சொல்றது, நான் எல்லா டாக்டரும் சொல்லல, இவர் ஒரு டாக்டர்னா மற்றவங்களை பத்தி கமெண்ட் பண்ணும்போது யோசிச்சு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா இப்படியா கமெண்ட் பண்ணுவாங்க? இந்த நடிப்பு அரக்கம் கிடையாது, அவன் ஒரு கிறுக்கங்க, சத்தியமா சொல்றேன். கிறுக்கன் அவன், நடிக்க அரக்கன்னு மட்டும் போட்டுறாதீங்க. இனிமேல் பிரஸ் பீப்பிள் போடும்போது நடிப்பு அரக்கன் இல்லை, நடிப்பு கிறுக்கன் அப்படின்னு போடுங்க. அதான் அந்த ஆளுக்கு பேர் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டாக்டரா இருந்துட்டு மற்றவங்க மனசு இப்படி புண்படுத்தவே கூடாது. எல்லா ஆக்டர்ஸையும் வந்து அவர் இது பண்றாருங்க. எனக்கு நடிக்க தெரியுமா, நடிக்க தெரியுமான்னு கேட்கறாரு. அதெல்லாம் நியாயமாங்க? தயவுசெய்து நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு போனீங்க. ஸோ பொதுவாக சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் நிறைய பேர் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக அன்வான்ட் 18+ கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம 2 years கிட்ஸ்லேருந்து எல்லாருமே, வயசானவங்கலேருந்து எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சின்ன பசங்களாம் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது எனக்குமே கஷ்டமா இருக்கு. ஆனா என்னன்னா 50-50 தான். நல்லது ஒரு சைடு இருக்கு, நான் கெடுதல ஒரு சைடு இருக்கு. ஆனா என்ன பண்றது, இந்த மக்களுமே அதுக்கு தான் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்களே. அதாவது ஒரு 50,000 ஃபாலோவர் வச்சிருக்காங்க, ஒரு 1 million ஃபாலோ வச்சிருக்காங்கன்னா அவங்களை தூக்கிட்டு போய் தான் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி உட்கார வைக்கிறதும், அவங்க என்ன சொல்றாங்களோ. இப்ப அவங்க சோப்பு வித்தா அந்த சோப்பு நல்லா இருக்கு, அவங்க சாரி வித்தா அவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நான் சாரி 10 வாட்டி போட்டு காமிச்சா நல்லா இல்ல, ஆனா அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஒரே வாட்டி போட்டு காமிச்சா அந்த சாரி ஃபுல்லா வித்து போயிடும். அந்த மாதிரி தான். இன்னும் நான் எந்த இன்ஃபுளுன்ஸ் 50 டேஸ்ல போடல. பட் அந்த மாதிரி தான் மக்களே அதுக்காக தானே இருக்காங்க. நார்மலா இப்ப நாங்கெல்லாம் வந்து விழுந்து விழுந்து நடிச்சு அடிது புரண்டு கீழே சாக்கடெல்லாம் நடந்தாலும் போக மாட்டேங்குது. அவங்க இப்படி சும்மா நடந்து வராங்கங்க. ஒரு ரீல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே இப்ப நான் அதுக்கு சரி ரீல்ஸ் பண்றோம் அப்படின்னு நாங்க ஃபுல்லா மேக்கப் போட்டு ப்ரொஃபஷனலா அந்த ரீல்ஸ் எடுக்கிறோம். எங்களுக்கு போகாது, ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் போகாது. ஆனா அவங்க சும்மா இப்படி நடந்து இப்படி இப்படி காமிக்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ ஓகே மில்லியன் வியூஸ் போகுது. அது எப்படின்னு எனக்குமே தெரியல. அவங்களதான் தூக்கி வச்சு மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மேபி இனிமேல் மக்கள் அது தெரிஞ்சு அவங்களா அதை வந்து சேஞ்ச் பண்ணதான் உண்டுன்னு நினைக்கிறேன். நானுமே அந்த சேஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்குமே வாய்ப்பு கிடைச்சு நாங்களுமே அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் மேம், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய படம் இப்போ ரிலீசிங் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க சொன்னால இந்த வீக் ஃப்ரைடே வந்து குற்றம் புரிந்து வருது. அப்புறம் நட்டி சாரோட படம் வந்து ஸ்டோரி சொல்ல முடியாது, சதுரங்க வேட்டை படம் மாதிரி வருது. அதில் வந்து ஹீரோனோட அம்மாவா பண்ணியிருக்கேன், மார்வடி லேடி. ஸோ எனக்கு எந்த படத்துலையுமே கிடைக்காத ஒரு ஃப்ரேமை வந்து என் டேரக்டர் சாரும் என் கேமராமேனும் வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதான் சொல்லியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நடிச்சு காமிச்சிருவேன் போல இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே முடியெல்லாம் பறக்கும், அப்படியெல்லாம் வரும் சீன்ஸ்லாம். அப்படியே எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேம் எனக்கு இஷ்டம் அவர் என் முடியெல்லாம் பறக்கும், நான் சிரிக்கிறது. என்ன வந்து சிங்கப்புலி சார் சைட் அடிப்பாரு. எனக்கும் சிங்கப்புலி சாருக்கும் ஒரு ரொமான்ஸ் சாங்கே இருக்கு அந்த படத்துல. இதெல்லாம் வந்து டேரக்டர் வந்து முருகானந்தம் சாரும் ராஜநாதன் சாரும் தான். ராஜநாதன் சார் வந்து மெயின் நான் அந்த படத்துக்குள்ள நுழையறதுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு அந்த ஃப்ரேம்ஸ் அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல, ஹீரோயினிக்கு அம்மாவா போது நம்மளை வந்து கொஞ்சம் ஷேட் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த படத்துல அவ்வளோ அழகா எனக்கு காமிச்சிருக்காங்க. படம் வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சூப்பர் மேம். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இதே மாதிரி உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கணும், அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்லேயுமே நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் மேம். தேங்க்ஸ் ஃபார் த காட். ஃபர்ஸ்ட் என் முருகன், 2வது வந்து என் ஃபேமிலி. எனக்கு 3 பையன் ஒரு பொண்ணு. ஸோ 4 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை விட என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. அப்புறம் நியூ சினிமா டிவி சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் டீம், கேமராமேன்ஸ், உங்கள் சேனல்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா என்ன மாதிரி இருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் கூட நீங்கள் இன்டர்வியூ எடுத்து அதை கொஞ்சம் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள்லாம் கூட நெக்ஸ்ட் லெவல் போவோம். தேங்க்யூ ஃபார் த டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் த பை ஃப்ரம் தரீஜா.